Hi friends, welcome to Vetti channel. இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி பச்சை மிளகாய் சாம்பார். டிஃப்ரெண்டான நியூ ஸ்டைலில் பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். 100 கிராம் பருப்பு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். சௌ காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சௌ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு சீரகம், தேங்காய், ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, உங்கள் ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி. அடுத்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கலர் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கி செஞ்சோம்னா நம்ம சூப்பராகவே இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சுருவோம். இந்த சாம்பாருக்கு நான் இதை மாதிரி செய்கிறேன், நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. ரெண்டும் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு கூட இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, வதங்கிருச்சு. இப்போ பருப்பு கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டைம் நல்லாவே எல்லாமே வேக வச்சுருங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சௌ ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணாமல் நம்ம செய்ய போகிறது டிஃப்ரெண்ட்டானது. ஓகே, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நான் சில்லாக தான் வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி, ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ஓகே, நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சாம்பாரில் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை ஊற்றிடலாம். புளிக்கரைசல் ஊற்றுறப்ப எப்போதுமே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க. ஓகே, எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயோட அந்த பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாம்பாரும் எங்கள் அம்மாவோடைய ஸ்பெஷல் தாங்க. ஓகே, கடைசியாக இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைல் பச்சை மிளகாய் சாம்பார். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுப்போம். இப்போ சாம்பார் நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு.
கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. தாளிக்கிறப்ப நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தான் தாளிப்பேன் எப்போதும். நல்லா டேஸ்டியாக இன்னும் நம்ம வாசமாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தாளித்ததை நம்ம சாம்பார் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சாம்பார், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ இதை கார்னிஷ் பண்ண போகிறேன். கொத்தமல்லி இலைகள் வச்சு கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கோங்க. டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.